வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்துக்கு ரொம்ப முக்கியமானது. பிப்ரவரி மாதத்துக்கான பென்ஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ்லேருந்து வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து மெசேஜும் வந்தாச்சு, அதே போல் இமெயிலும் வந்தாச்சு. ஸோ யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகிடுச்சோ உங்களோட பென்ஷன் அமௌண்ட் என்ன வந்து கொடுத்துருக்காங்களோ அது வந்து சரியான அமௌண்ட்டான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. ஸோ யாருக்கு வந்து இது கிடைக்கலையோ, ஏன்னா இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் மெசேஜ். ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் இதில் வந்து மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பென்ஷன் மெசேஜ் வரலை அப்படின்னாக்கா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து டியூ டேட் இல்லை, நீங்கள் சரியான டைமில் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து மெசேஜோ இமெயிலோட வரல அப்படின்னாக்கா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எப்போ பென்ஷன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகுதோ அந்த டைமில் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ உங்களோட பென்ஷன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஸோ பென்ஷன் ஸ்லிப்புமே ஜென்ரேட் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் 28 பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த 28 பிப்ரவரிக்கு பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ்லேருந்து மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 28ஆம் தேதி பென்ஷன் கிரெடிட் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் மார்ச் 1, 2ஆம் தேதி வந்து நீங்கள் கிரீவன்ஸ் போட்டு அந்த பென்ஷனுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யாருக்கு வந்து பென்ஷன் வரலையோ அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சரியான டைமில் வந்து கொடுத்தவங்களுக்கு மட்டும். நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சரியான டைமில் கொடுக்கல, இல்லை ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு உங்களோட பிடிவி வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட பென்ஷன் வந்து வராது. யாருக்கெல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் பெண்டிங் இருக்கோ, அதே போல் பிவிடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட பிவிடி ப்ராசஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாது இருக்கோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதத்துலேருந்தே பென்ஷன் வந்து வராதான் இருக்குது. அந்த மாதிரி பென்ஷனை தவிர்த்து மற்றபடி யாருக்கு இன்னும் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனது தெரியாமையே பிவிடி கம்ப்ளீட் பண்ணாது இருக்காங்களோ அவங்களாம் இன்னுமே பென்ஷன் வராத வந்து சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பென்ஷனரெல்லாம் தயவு செஞ்சு உங்களோட பிவிடி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸ்பார்ஸில் இருந்து உங்களோட பென்ஷன் வாங்குறதுக்கான வழி என்னவோ அது வந்து நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸோட டிஃபண்டட் ஆனுவல் வேலிடேஷன் பற்றி நம்ம போன வீடியோவில் வந்து பேசணும். அதுக்கான லெட்டர் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இசிஹெச்எஸோட வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட லாகின் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து வரும். ஸோ அந்த அலர்ட் மெசேஜில் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். யாரோட அக்கௌண்ட்லலாம் இந்த மாதிரி வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணாமல் இன்னும் பெண்டிங் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் வரும். ஸோ இது ஓகே பண்ண உடனே உங்களுக்கு வந்து யாருக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ, அதாவது 26 ஏஸோ இல்லை இன்கம் சர்டிஃபிகேட்டோ அவங்களோட வருமானம் சம்மந்தமான நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வரும். எது வரைக்கும் இது அப்டேட்டுன்னு இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அப்டேட் பண்ணி அவங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கண்டினியூவாக எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து அப்டேட் இல்லாமல் இங்கே வந்து ஐடி அடித்து இங்கே வந்து எந்த ஆப்ஷனும் வரல அப்படின்னாக்கா உங்களோட அந்த அப்டேட் பண்ணுறதுக்கான காலக்கெடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷத்தை வந்து நீங்கள் வந்து தவற விட்டுட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் பாலிகிளினிக் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 1 வருஷம் நீங்கள் பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் கண்டினியூவாக வந்து கார்டு பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி லெட்டரும் வந்து இஷ்யூ ஆகிருக்கு. இப்போ வெப்சைட்லேயும் அது வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க உங்களோட டிபெண்டட் யார் இருக்காங்களோ அவங்களோட 26 ஏஎஸ்ஸையோ இல்லை இன்கம் சர்டிஃபிகேட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி அவங்களோட பெனிஃபிட் வந்து கண்டினியூ எடுங்க. ஸோ இதில் என்னென்ன கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபோவ் 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா ஆகாது. ஏன்னா அவங்களோட கார்டு வந்து ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் யாரோட வருமானம் பர் மந்த் 9,000 ரூபாய்க்கு மேலே இருக்கோ, இது வந்து டிஏ சேர்க்காமல் வெறும் பேசிக் மட்டும் 9,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னாக்கா, இறந்துட்டாங்க அவங்களோட கார்டு வந்து நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த 3 கண்டிஷனில் இருக்குது. அவங்களோட கார்டு வந்து இன்னும் பிளாக் பண்ணலை, ஆக்டிவ்ல இருக்குது, அவங்களுக்கான அப்டேட் ப்ராசஸ் வந்து கேட்குது அப்படின்னாக்கா நீங்கள் இசிஹெச்எஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணி அவங்களோட கார்டு வந்து பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த அலர்ட் மெசேஜ் வந்து வராது. அதாவது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொன்ன அந்த ஆப்ஷன் வந்து வராது. ஸோ இந்த கண்டிஷன்லாம் இல்லை, பிலோ 25 இயர்ஸில் இருக்காங்க, அவங்களோட வருமானம் 9,000க்கு உள்ளே இருக்குது, அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான இசிஹெச்எஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அவங்களோட கார்டு வந்து ஆக்டிவாக வந்து வச்சுக்கோங்க. 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா OROP 3யோட அரியர் வந்து ஒரு சில பென்ஷனர்கள்லாம் போன மாதம் பென்ஷனோட சேர்ந்து வந்து வந்திருக்கு. ஸோ அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட பென்ஷன் ஸ்லிப் அனுப்பிச்சு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பென்ஷன் ஸ்லிப் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. 1 ஜூலை 2024
அவங்களுக்கு எது வரைக்கும் அரியர் கிடைக்கலையோ ORP3 ரிவிஷனுக்கான பென்ஷன் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு பென்ஷனோட கூட்டுத்தொகை தான் வந்து பார்த்தீங்கன்னா அரியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கேல்குலேஷன் டேட்டா ஷீட்டை வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு பென்ஷனருக்கும் யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு லம்சம் அமௌண்ட் கிடைக்குதோ அந்த பென்ஷன் ஸ்லிப் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொகைக்கான கேல்குலேஷன் ஷீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ORP3 இது வந்து கொடுத்துருக்காங்க. ORP2க்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து காட்டிருக்கோம் எப்படி வந்து அவங்களோட கேல்குலேஷன் ஷீட் வந்து 1 ஜூலை 2019 எப்போ அவங்களோட அமௌண்ட் வந்து அரியர் அமௌண்ட் கிடைச்சிச்சோ அது வரைக்கும் வந்து அவங்களோட கேல்குலேஷன் டேட்டா ஷீட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பென்ஷன் டிஃபரன்ஸும் ஸோ அதுக்கான DA அமௌண்ட்டு. ஸோ இதுதான் நம்ம சொல்கிறது. உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதோ ஸோ அந்த அமௌண்ட்டுக்கான சரியான DA கிடைக்குதா இல்லை பென்ஷன் ரிவிஷனில் வந்து சரியான முறையில் வந்து ரிவிஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரியான முறையில் இன்றைக்கி டேட்டில் ஸ்டில் என்ன இருக்கோ அது வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இவங்க வந்து ORP3 வந்து ரிவிஷன் ஆகாமல் அப்படியே போயிட்டே இருக்குது. இவங்க வந்து எதுவுமே வேலை பண்ணலை, பழைய பென்ஷனை வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா 8th பே கமிஷனில் இவங்களோட பழைய பென்ஷன் என்னவோ அதுக்கு தகுந்தாமல் தான் அங்கே ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் வந்து மல்டிப்ளை ஆகும். ORP3 படி இவங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்போ உதாரணமாக இவங்களோட பென்ஷன் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4103 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4103 ரூபா பேசிக்கில் வந்து கம்மியாகுது அப்படின்னாக்கா அப்போ இந்த 4103 ரூபா அங்கே ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது கம்மியாக பண்ணுவாங்க. ஸோ அப்போது அதிகப்படியான தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ரிவிஷன் ஆகாது இருக்கோ உங்களுக்கு வந்து சரியான பென்ஷன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாதவங்க நம்ம ORP3யோட அந்த கேல்குலேஷன் ஷீட்டோட அந்த டேபிளோட நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு சரியான பென்ஷன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அப்படி உங்களுக்கு வந்து செக் பண்ண தெரியல அப்படின்னாக்கா உங்களோட டாக்குமெண்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு சென்ட் பண்ணி நீங்கள் உங்களோட சரியான பென்ஷன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் ஆகிட்டு தயவு செஞ்சு கால் பண்ணுறதோ இல்லை மெசேஜ் பண்ணுறதோ வந்து பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே கால் பண்ணி தான் வரீங்களே தவிர நம்ம இதை பற்றி எவ்வளோ வந்து பேசியிருக்கோம். ORP2 பற்றி பேசியிருக்கோம், ORP3 பற்றி பேசியிருக்கோம், பென்ஷன் எப்படி ரிவிஷன் ஆகுது, ரிவிஷன் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். அப்படி பார்க்க முடியல, அவ்வளோ டைம் இல்லை, டைரெக்டாக நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணி தான் உங்களோட சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கணும் அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த கண்டிஷனு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஸ்பார்ஸ் பென்ஷனருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. மற்றபடி CPPC பென்ஷனரோ இல்லை DPDO பென்ஷனரோ உங்களோட பென்ஷன் ரிவிஷன் ஆகலை, ORP3 படி உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் எந்த CPPC மூலிமா பென்ஷன் வாங்குறீங்களோ இல்லை எந்த DPDOலேருந்து பென்ஷன் வாங்குறீங்களோ அவங்ககிட்டே உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து கிரீவன்ஸ் வந்து போடுங்க. அங்கேருந்து உங்களுக்கு பென்ஷன் ரிவிஷன் வந்து கிடைக்கும். ஸோ பென்ஷன் ரிவிஷன் ஆனதுக்கப்புறம் அதோட அரியர் இது வந்து ORP2 வந்து 1 ஜூலை 2019 கிடைச்சிருக்கணும். ORP3 வந்து 1 ஜூலை 2024 கிடைக்கணும். ஸோ இந்த டைம் வச்சு அந்த டைம்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது இருக்கோ அவ்வளோ நாளுக்கான அரியர் வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். 22 பிப்ரவரி 2025 சனிக்கிழமை மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் யூடியூப்பில் லைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சனிக்கும் ESM தம்பிஸும் சேர்ந்து வந்து கொலாபரேஷன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன பென்ஷன் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்துக்கு வந்து நீங்கள் அங்கே கமெண்ட் செக்ஷனில் கேட்டு நீங்கள் உங்களோட கேள்விக்கான பதிலை வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த போஸ்ட்டுகளையும் உங்களோட என்ன கேள்வி அதை கேட்டாக்கா நம்ம லைவில் வந்து அதை ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாரமும் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தமிழ் சைனிகள் வந்து லைவ் போடுறோம். ஸோ அங்கே உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அதை கேட்டு உங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து என்ன நம்மளுக்கு வந்து தெரியுமோ அதை வந்து கண்டிப்பாக அங்கே வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். அந்த லைவில் அதிகப்படியான பென்ஷன் வந்து பங்கேற்று உங்களோட பென்ஷன் சம்மந்தமான ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிங்க. இது வந்து அதிகப்படியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த லைவ் போஸ்ட்டை. ஸோ நிறைய பென்ஷனர் வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம எவ்வளோ டைம் ஆகுதோ கேள்வி எவ்வளோ நேரம் வந்து கேட்குறாங்களோ அவ்வளோ நேரம் நம்ம வந்து லைவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலாம். இது வந்து கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பென்ஷனர் அவங்களுக்கு வந்து எப்படி பென்ஷன் ரிவிஷன் ஆகுது, அவங்களோட டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும், பென்ஷனர் இறந்த பிறகு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்க. ஸோ அதனால் நம்மளோட சேனலை அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.